வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பிஎஸ்ஏல செக்ஷன் 4ல பார்ட் 3 வீடியோ வந்து பார்க்க போறோம். சரி, ஏற்கனவே நாம வந்து பார்த்தோம் பார்ட் 1 அண்ட் 2ல செக்ஷன் 4 சம்பந்தமா ஃபுல்லா டெஃபினிஷனு, அதுக்கப்புறமேட்டுக்கு என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். இப்போ பார்ட் 4 வந்து முக்கியமா திருப்பி என்னன்னு சொல்லணும்னா relevancy of facts forming part of the same transaction. அதாவது இது வந்து ரெஸ்ட் ஜஸ்டே அப்படிங்கிற அந்த மேக்சிம் அதை பற்றியும் வந்து இந்த இதில் வந்து ஆல்ரெடி வந்து ஏற்கனவே உள்ள 2 வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூட்டியாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இதில் பொறுத்தளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அரவிந்த் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் நியூ டெல்லி. ஸோ இது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அதாவது ஒரு ஸ்டேஷனில் போலீஸ் இருக்காரு, கான்ஸ்டபிள் இருக்காரு, இன்னொரு எஸ்ஐ இருக்காங்க. இப்போ வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த கான்ஸ்டபிள் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு தொடர்ச்சியாக. அப்போ இதை வந்து எஸ்ஐ வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை திருப்பி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காரு. கால் வந்து வர்றது போகிறது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போலீஸ்கிட்ட சொல்லி அவரை வந்து உடனடியாக வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் போய் அங்கே அவர்கிட்ட நீ வந்து ஃபோனை வந்து இமீடியட்டாக வை, ஏன்னா மற்றவங்க கால் வர்றது வந்து தடைப்படுதுன்னு சொல்கிறப்ப 2 பேர்த்துக்கு இடையில வாக்குவாதம் வந்துடுது. வாக்குவாதம் வர்றப்ப அப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்கஃபில், அந்த 2 பேரும் இது பண்ணுறப்ப கட்டி பிடிச்ச அப்போ சண்டை போடுறப்ப என்ன ஆகுதுன்னா வந்து இவருடைய ஒரு போலீஸுடைய உள்ள உடம்புல இருந்த கன்னு வந்து அவர் வச்சிருந்த கன்ல இருந்து ஒரு 5 புல்லட்ஸ் அது வந்து ஃபுல்லாக என்ன ஆயிடுதுன்னா அந்த 100 போலீஸ் ஆஃபீஸர் மேலே பட்டு அவர் இறந்து போயிடுறாரு. இப்படி இந்த இது நடக்கிறப்ப இப்போ வந்து என்னன்னா, அந்த அடிபட்டு வந்து இறங்குறப்ப யார்கிட்ட அந்த கன் இருந்துச்சோ அவர் வந்து என்ன சொல்றாரு, அந்த எஸ்ஐட்ட வந்து, ஐயோ என்ன என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, என்ன மேடம் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்றாரு. இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டா என்ன சொல்றாங்கன்னா, அந்த எஸ்ஐ வந்து டெபோசிஷன்ல சொல்றாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷனா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ ரைஸ் ஆகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் இது வந்து அந்த ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன் தான். ஆனால் இந்த கேஸில் அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா, இதை எடுத்துக்கிட்டா கூட இதில் வந்து முதல்ல லோயர் கோர்ட்டு, ஹை கோர்ட்லாம் வந்து 302ல கன்விக்ட் பண்ணுறாங்க மர்டரில். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் போகிறப்ப இந்த ஸ்கஃபில் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவருடைய சேஃப்டி சேஞ்ச் லிவர் அப்படின்னு வந்து அந்த கன்னில் உள்ள அந்த சேஃப்டி சேஞ்ச் லிவர் இருக்கு இல்லையா, அந்த லிவரை இவரை கவனக்குறைவாக வந்து என்னன்னா ஃபுல்லாக லாக் பண்ணாமல் ஒரு பாதி லாக் பண்ணி வச்சிருந்தனால அதனால வந்து என்ன ஆச்சுன்னா வந்து அந்த ஸ்கஃபில் இந்த புல்லட்ஸ் வந்து இதாயிடுச்சு. அதன் மூலமாக தான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் வைக்கப்பட்ட அது கடைசியில் வந்து மர்டர் கேஸ்லேருந்து 304A நெக்லிஜென்ஸ் காஸ்ட் டு த டெத் அதில் கொண்டு வந்து கன்விக்ட் பண்ணிடுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ இந்த ஆஸ்பெக்டை விட்டுருங்க. அதாவது இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ரெலவன்சி ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷனா. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, எஸ்ஐட்ட அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட், அந்த அக்யூஸ்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இட் இஸ் வந்து ரெலவன்சி ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் டால் சிங் தேவாங்கன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர். இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட், அதில் அக்யூஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய ஒய்ஃபு அண்ட் ஆல்சோ ப்ளஸ் 5 மகள்கள், 5 பேர், மொத்தம் 6 பேர்த்த வந்து மர்டர் பண்ணிடுறாரு ஒரே டயத்தில். இது வந்து என்னன்னா ட்ரையல் கோர்ட்டில் டெத் பெனால்ட்டி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஹை கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்போ வருது. சுப்ரீம் கோர்ட் இங்கே வந்து இந்த ரெஸ்ட் ஜஸ்டை பற்றி கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வாதம் எடுக்கப்படுது. அதாவது இதில் என்ன அப்படின்னா, அந்த அக்யூஸ்டு உடைய அம்மா அவங்க வந்து இந்த மாதிரி என் பையன் அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி சொல்கிறாங்க,
கோர்ட்டில். அதாவது அந்த இவங்களை வந்து நான் தான் வந்து கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி அக்யூஸ்டு அவங்களுடைய அம்மாட்ட சொன்னதாகவும், அந்த அம்மா வந்து பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ்ட எல்லாம் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி யார் இப்போ வந்து விட்னஸ் கொடுக்குறா அப்படின்னா பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அக்யூஸ்டுடைய அம்மா வந்து சொன்னதாக. இப்போ இட்ஸ் வந்து ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷனா அப்படிங்கிறது வந்து அடுத்து வந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இப்போ இதில் என்ன ஆயிடுதுன்னா, அந்த சொன்னதாக சொல்கிறாங்க இல்லையா, அந்த அம்மா வந்து நெய்பர்ஸ்ட சொன்னதாக சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா டைம் கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ நம்ம ஆல்ரெடி ரெஸ்ஜஸ்டேல என்ன சொல்லி பார்த்தோம்னா, கண்டிப்பாக முக்கியமாக வந்து ஸ்டேட்மெண்ட் டு பி அட்மிசபிளாக இருக்கணும்னா இட் மஸ்ட் பி மேட் கான்டெம்பரரிஸ்லி வித் த ஆக்ட் ஆர் டியூரிங் ஆர் இமீடியட்லி ஆஃப்டர் தி ஆக்ட். ஸோ பிகாஸ் ஏன் அப்படின்னா ஃபேப்ரிகேஷன் வந்து இல்லாட்டி கன்கார்டட் ஸ்டோரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. அதனால தான் என்னன்னா உடனடியாக அவங்க வந்து அந்த மாதிரி வந்து நெய்பர்ஸ் வந்து உடனடியாக வந்து நெய்பர்ஸ்ட வந்து இது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியம். ஏன்னா இதில் வந்து நெய்பர் சொல்றது என்னன்னா, அந்த அம்மா எங்கள்கிட்ட சொன்னது எது பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் நடந்து ரொம்ப நாள் கழிச்சு சொன்ன மாதிரி வந்து சொல்றதுனால இது வந்து உடனடியாக ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷனாக வந்து எடுத்துக்க முடியாது அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இதில் வந்து அக்யூட்டல் பண்ணுறாங்கன்னா அது ஒரு மட்டும் ரீசன் கிடையாது. பட் மற்ற மெடிக்கல் எவிடன்ஸு இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணல, ஃபாரன்சிக் லிங்க் இல்லை. அதே மாதிரி வந்து அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அந்த 106 எவிடன்ஸு அது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ப்ரூவ் பண்ணலை. ப்ராசிக்யூஷன் வந்து இப்போ ப்ரைமரியாக ப்ரூவ் பண்ணாதனால அதை வந்து விடுதலை பண்ண. பட் இங்கே வந்து பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் ரெஸ்ஜஸ்டிவாக எடுத்துக்கலாமா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்து டைம் கேப் வந்து அதிகமாக இருக்கிறனால ஸ்பான்டேனிட்டி உடனடியாக அந்த அக்கரன்ஸ் நடந்தப்ப இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லாதனால இது வந்து ரெஸ்ஜஸ்டில வந்து வராது அப்படின்னு சொல்லி வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இதுவும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான். ரமேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. அதாவது இன்னொரு கேஸ். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அக்யூஸ்டு. இது மெயின் அக்யூஸ்டு பார்த்தீங்கன்னா இந்த அபு சலீம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரான்னு சொல்லி வந்து ஒரு கேஸ் இருக்கு. இது எல்லாமே என்ன அப்படின்னா மெயினாக அந்த பாம் பிளாஸ்ட் கேஸ், 1993 பாம் பிளாஸ்ட் கேஸ். அதாவது ரமேஷ் மார்க்கெட் பிளாஸ்ட் கேஸ்ன்னு கூட வந்து இதை வந்து சொல்லுவாங்க. இந்த வழக்கில் என்ன பண்ணா பாம் பிளாஸ்ட் நடக்குது. இந்த ரமேஷ் அப்படிங்கிறவர் அந்த பாம் பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தையை வந்து பிரயோகிக்கிறாரு. திஸ் இஸ் மேட்னஸ், கால் த போலீஸ் அப்படிங்கிறாரு. ஸோ இது பைத்தியகாரத்தனமாக இருக்குது, யாராவது போலீஸை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்னஸ் வந்து சொல்கிறாங்க. அதாவது பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பேசினாரு அப்படின்னு. இப்போ வெதர் திஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷனா அப்படிங்கிற வந்து ஒரு கொஸ்டின் வர்றப்ப கோர்ட் வந்து ஆமாம் இது வந்து ரெஸ்ஜஸ்டில் வரும், ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன் தான். ஏன்னா பிளாஸ்ட் வந்து நடக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஸ்பான்டேனியட்டி ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, கான்டெம்பரரிஸ் ஸ்பான்டேனியட்டி இம்மீடியட். இங்கே வந்து ஃபேப்ரிகேஷனுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, கன்கார்டட் ஸ்டோரி இல்லை. ஸோ பிளாஸ்ட்டு ஜஸ்ட் இவர் சொல்கிறாரு, உடனே பிளாஸ்ட் நடக்குது. அப்போ இது வந்து அந்த சேம் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒரு பக்கத்தில் ஒரு பைஸ்டாண்டர்ஸ் பக்கத்தில் நிற்கிறவங்க, அந்த பிளாஸ்ட் நடக்கிறப்ப பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிற வார்த்தைகள், அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐயோ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஐயோ அவன் ஓடுறான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இந்த இது எல்லாமே வந்து எதில் வரும்னா ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுல வரும். அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சப்போஸ் அவங்க உடனே ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய ஜெஸ்டர்ஸோ அவங்களுடைய சவுண்ட்ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இது எல்லாமே ஃபார்ம் பார்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் தான். சரியா? அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லை, அக்யூஸ்டு சொல்கிறதும். அப்போ இந்த இதில் அவன் சொல்கிறான் இல்லையா, திஸ் இஸ் மேட்னஸ், கால் த போலீஸ் அப்படின்னு சொல்கிற வார்த்தை, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஜஸ்ட் பிஃபோர் த எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறனால திஸ் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் எதில் வரும்னா செக்ஷன் 4 ஆஃப் பிஎஸ்ஏல வந்துடும், ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான்.
பைரான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் என்ன நடக்குதுன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் மேலே டவுரி டெத்து 304B, அதுக்கப்புறமேட்டு அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் 306 அண்ட் 498A, குரூவல்டி ஆர் ஹராஸ்மெண்ட் பை த ஹஸ்பண்ட் ஆர் ரிலேட்டிவ் ஆஃப் த ஹஸ்பண்ட். இந்த சார்ஜ் 3 சார்ஜ் இருக்கு. இப்போ இது என்ன நடக்குதுன்னா, ஒய்ஃப் ஒரு கிணத்துல விழுந்து இறந்துடுறதாக வழக்கு, அதில் தண்ணியில் மூழ்கி இறந்துடுறதாக வழக்கு. ட்ரையல் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த 304B டவுரி டெத்துலையும் விடுதலை பண்ணிடுறாங்க, அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் அதுலேயும் விடுதலை பண்ணிடுறாங்க 306 சார்ஜஸில். ஏன்னா இது ஒரு ஆக்சிடென்டல் டெத்து, இது சூசைடோ அல்லது ஹோமிசைடோ இல்லை, ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி அந்த 2 சார்ஜில் விடுதலை பண்ணிட்டு 498A அதில் கன்விக்ட் பண்ணிடுறாங்க குரூவல்டி ஆர் ஹராஸ்மெண்ட்டில். என்ன பேசிஸ் அப்படிங்கிறது அங்கே முக்கியம். என்ன அப்படின்னா, அதாவது அந்த டிசீஸ்டோடைய பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் விட்னஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னென்னா, ஏன் தங்கச்சி தொடர்ச்சியாக இந்த அந்த அக்யூஸ்டு, அதாவது அவங்க அந்த ஒய்ஃபுடைய ஹஸ்பண்ட், அவர் தொடர்ச்சியாக ஹராஸ் பண்ணார், குரூவல்டி பண்ண இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த இறந்து போன அவங்க சிஸ்டர் சொன்னதாக எப்பயோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி ரொம்ப நாளா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைகோர்ட் கன்விக்ட் பண்ணுது 498A கன்விக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது எதில் வரும்னா ரெஸ்ட் ஜஸ்டில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுதுன்னா, இது ரெஸ்ட் ஜஸ்டில் வருமானம் வராது. ஏன்னா இது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கான்டெம்பரரி ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதாவது என்னன்னா, அதாவது டியூரிங் ஆர் இம்மீடியட்லி ஆஃப்டர் த ஆக்ட், அந்த இறக்குறப்ப அதுக்கு முன்னாடியோ அதுக்கு அப்புறமோ இருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கிடையாது, அந்த பிரதர்ஸுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது தொடர்ச்சியாக எப்பயோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஹராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இதில் வருமா, ரெஸ்ட் ஜஸ்டில் வருமா அப்படின்னா வராது. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் மேரேஜ் ரிகார்டிங் தி ஜென்ரல் ஹராஸ்மெண்ட், இதெல்லாம் என்னன்னா ரெஸ்ட் ஜஸ்டில் வராது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடுறாங்க, 498A டோட்டலாக அக்விட்டல் பண்ணிடுறாங்க. இது ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷனில் வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் ஜாவேத் அலம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர். இந்த வழக்கில் என்ன அப்படின்னா, ஒரு பிரீத்தின்னு ஒரு பொண்ணு காலேஜில் இருக்குது. அந்த காலேஜில் அங்கே படிக்கிற பசங்க வர்றாங்க. அப்படி வர்றப்ப ஒரு வண்டி ஜீப்பில் வர்றப்ப அந்த பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த டிஃபன் பாக்ஸில் மேலே ஏற்றிடுறாங்க வண்டியை. அப்போ அந்த டிஃபன் பாக்ஸ் டேமேஜ் ஆகிடுது. உடனே அந்த பிள்ளை கேட்குது, இந்த மாதிரி டேமேஜ் பண்ணதுக்கு எனக்கு அந்த நஷ்டஈடு கொடுன்னு சொல்லி கேட்குது. அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்போ வாக்குவாதம் ஆகிறப்ப அந்த டிரைவர் டக்குன்னு வண்டி எடுத்துடலாம். வண்டி எடுத்த உடனே அந்த பிள்ளை மேலே அடித்து அந்த பிள்ளை அப்படியே ஸ்பாட்லேயே இதாகிடுது. அப்போ அந்த பிள்ளை கூட இருக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டு ஏன்டா அப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள மீன் பண்ணுறாங்க அந்த நபர்களை. ஸோ மொத்தம் அதில் வண்டியில் டிரைவர் ப்ளஸ் இன்னும் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா, சார்ஜ் மர்டர் கேஸில் 5 பேருக்கு மேலேயும் சார்ஜ் ஆகுது. அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர்றப்ப அந்த டிரைவரை மட்டும் கன்விக்ட் பண்ணிடுறாங்க மர்டரில். மற்ற மீதி 4 பேர் காமன் இன்டென்ஷனில் கொண்டு வர்றாங்க ட்ரையல் கோர்ட். இதில் அந்த காமன் இன்டென்ஷன் வராது. பிகாஸ் டிரைவர் எந்த மனநிலை, அவர் எந்த மனநிலையில் உடனே வண்டி எடுத்து அந்த பிள்ளை மேலே அடித்தார் அப்படிங்கிறத, அது அந்த மனநிலை ஃபுல்லாகவே இவங்களுக்கு இருக்கும், இந்த 4 பேர்த்துக்கு இருக்குன்னு சொல்லி நீங்கள் கொண்டு வர முடியாதுங்கிறதுல அதை விட்டுறாங்க. இங்கே அந்த பாயிண்ட் இல்லை. இதில் என்ன பாயிண்ட் அப்படின்னா, இப்போ அந்த வண்டி அடிக்கிறப்ப அந்த கூட இருந்த நண்பர்கள்லாம் சவுண்டு போடுறதோ அது ஃபுல்லாக ரெஸ்ட் ஜஸ்டில் வருமா அப்படின்னா வரும். அதே மாதிரி இமீடியட்டாக அந்த அக்கரன்ஸ் நடந்தப்ப இமீடியட்டாக டாக்டர் வர்றாரு. டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க இல்லையா, இந்த நேமோ அல்லது அவங்க சொல்கிற விளக்கங்கள், அவங்க சொல்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரெஸ்ட் ஜஸ்டில் வருமா, வரும்.
போலீஸ் வந்த உடனே போலீஸ்கிட்ட சொல்றாங்கல்ல, அந்த இதெல்லாம் ரெஸ்ட் ஸ்டேல வந்து வரும். பிகாஸ் இது வந்து ஸ்பான்டேனியஸா இமீடியட்டா நடக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம், அதனால ரெஸ்ட் ஸ்டேக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த வழக்குல வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ரெஸ்ட் ஸ்டே செக்ஷன் 4 ஆஃப் பிஎஸ்ஏவை பொறுத்தளவுக்கு நிறைய நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஏற்கனவே பார்ட் 1, 2 பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் 3ல நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வந்து உங்களை செக்ஷன் 5 பிஎஸ்ஏல சந்திக்கும் வரை